டெல்லியில் சிபிஐ விசாரணை முடிந்த உடனே ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது தகவலும் நேற்று போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி கிட்டையும் சோனியா கிட்டையும் நம்ம விஜயோட போக முடியும். அவங்க என்ன திருப்பி கேட்பாங்க, இப்போ உங்களுக்கு திமுகவோட சேர்ந்து நம்மளுக்கு 18 இடம் இருக்குது, 10 எம்பி சீட் இருக்குது, விஜயோட போனால் எத்தனை கிடைக்கும் கேட்பாங்க. இல்ல இப்ப இங்க இருக்கிற ஜோதிமணி ஆகட்டும், இல்லைங்க ஜோதிமணி மாணிக் தாகூர் ஆகட்டும், எல்லோருமே ராகுல் காந்தியோட நாலேஜ் இல்லாம தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி சீட்டு கிடைக்காத விரக்தியில வந்து கோவத்தில் வெளிப்பாடுல பேசுறாருன்னா, மாணிக் தாகூர் ஜோதிமணிலாம் இதெல்லாம் பேசுறாங்க. அதான் அவங்களுக்குலாம் அந்த சொல்றேன், அந்த பிறவி திமுக எதிர்ப்பு. அவங்க தயவுல ஜெயிச்சாங்க, எம்பி ஆனாங்க. அவங்களுக்கு நான் கேட்குறேன், போன முறை தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு, மக்களவை தேர்தல் 10 பேர் எம்பி திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு எத்தனை காங்கிரஸ்காரன் அவங்களோட சேர்ந்து நீங்க பரப்புரைக்கு போயிருக்கீங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், திமுககாரனே ஒரு கையில திமுக கொடியும் இன்னொரு கையில காங்கிரஸ் கொடியும் பிடிப்பான். இப்படிதான் அந்த கொடியை பிடிச்சி நிற்கிறது கூட இல்லாத ஒரு கட்சி. நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, சந்திரமண்டலத்துல பங்கு, புதன் கிரமத்துல பங்கு எடுக்க என்ன? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருக்காரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டெல்லியில சிபிஐ விசாரணை முடிந்த உடனே ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது தகவலும் நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் என்ன, அதாவது ராகுல் காந்தி, ஸ்டாலின், சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியா கூட்டணின்றதை பெருசாக பேசுகிறாங்க. மல்லிகார்ஜுன் கார்கேயும் பேசுகிறாரு. ஆனால் அதே ராஜீவ் காந்தி இப்போ ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்க கேசி வேணுகோபால் தானே விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய குரல் வந்துருச்சுல, விஜய் வேணும்ட்டு. விஜய் வேணும்ட்டு சொல்கிறாங்க. அவங்களாம் அவங்க நேராக அங்கே போயிட்டு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அங்கே போயிட்டு சொன்னாங்கன்னா ராகுல் காந்தி கிட்டையும் சோனியா கிட்டையும் நம்ம விஜயோட போவோம் அப்படின்னு. அவங்க என்ன திருப்பி கேட்பாங்க, இப்போ உங்களுக்கு திமுகவோட சேர்ந்து நம்மளுக்கு 18 இடம் இருக்குது, 10 எம்பி சீட் இருக்குது, விஜயோட போனால் எத்தனை கிடைக்கும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இல்ல இப்ப இங்க இருக்கிற ஜோதிமணி ஆகட்டும், இல்லைங்க ஜோதிமணி, மாணிக் தாகூர் ஆகட்டும், எல்லோருமே ராகுல் காந்தியோட நாலேஜ் இல்லாம தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நான் அதாவது காங்கிரஸ்ல என்னன்னா அவனும் ஒரு இப்போ எந்த நாலேஜோட அப்புறம் ஒரு சிதம்பரம் எதிர்க்கிறாரு, இவங்களுடைய இவங்களுடைய யாரு, ஆமா இவங்களுடைய ஆள் யாரு, இவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. அது யார்? கேசி வேணுகோபால். நான் தான் சொல்றேன், இது யாரும் சொன்னதில்லை, நான் சொல்றேன் கேசி வேணுகோபால் தான் இதுக்கு பின்னாடி. இங்க எதிர்க்கிற சிலருக்கும் இருக்கட்டும் அப்படின்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இல்லை இந்த திருச்சி வேலுசாமி ஆகட்டும், இவங்கெல்லாம் ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்டோடய வளர்ந்தவங்க வாழ்க்கையில். அது தவிர அவங்களுக்கு வேற எந்த அரசியலுமே தெரியாது. என்ன பிரவீன் சக்கரவர்த்திக்கு போன முறை அவர் கேட்டிருக்காரு மயிலாடுதுறை, சுதா கொடுத்தாரு. யார் கொடுத்தது? ராகுல் கொடுத்தாரு. ஏன் அவர் கொடுத்தாரு? ஏன் இவர் தான் ராகுலுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு, இவர் கொடுக்கலாமே. அதை கெடுத்ததே திமுகன்னு அவன் நினைக்கிறான். முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ இவ்வளவுதான். காங்கிரஸ்காரனை பத்தி நான் சொல்றேன், 100% சுயநலவாதிகளை நம்ம பார்க்கலாம் உலகத்துல. இப்போ பாஜக இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு கொள்கைவாதி, அந்த கொள்கை தப்பானது, பாசிசம், அது ரைட், அது வேற, அது வீணும் பட்டவர்த்தனமா தெரியும், அவன் அப்படிதான் இருப்பான். இவன் நல்லவன் போல் நடிப்பார் ஞானத்தங்கம் பேர்ல அந்த வகையறா இவன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சீட்டு கிடைக்காத விரக்தியில வந்து கோவத்தில் வெளிப்பாடுல பேசுறாருன்னா, மாணிக் தாகூர் ஜோதிமணிலாம் இதனால பேசுறாங்க. அதான் அவங்களுக்குலாம் அந்த சொல்றேன், அந்த பிறவி திமுக எதிர்ப்பு. அவங்க தயவுல ஜெயிச்சாங்க, எம்பி ஆனாங்க. அவங்களுக்கு இதை வச்சு ஒரு லிவரேஜ், அதாவது பேலன்ஸ் ஒன்று பண்ணி நிறைய சீட்டை கேட்டுக்கிட்டு அது மாணிக்க தாகூர் சார்பில் ஒரு 2 பேர் கூட்டலாம் நிறுத்தலாம் அப்படின்ட்டு. நீ என்ன அடிப்படையை வேணா வச்சுக்கோ, இதெல்லாம் திமுக தெரியாதா? நீ நானும் பேசுவோம், சிவகுமார் திமுக இதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதா? நேற்று ஐப்பெரியசாமி இது வரைக்கும் எதுவுமே ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்தது. ஆமா, அவரவே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து காங்கிரஸோட இதுக்குள்ள அதிகாரப்பதற்குள்ள வாய்ப்பே இல்லை, நாங்க தனித்தே ஆட்சி வைப்போம்னு சொல்லிட்டாங்க, முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க திமுக. இப்போ தெரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஒன்று தெரியாதுன்னு நினைச்சிட்டு எதையும் பண்ணவே பண்ணாது. திமுக முடிவை ரொம்ப லேட்டாக எடுப்பான். ஆனால் அதனால வந்துட்டு நம்ம ஒன்றும் எதுவுமே தெரியாதுன்னா, ஸ்டாலின் எல்லாம் இவங்க நினைக்கிறாங்க நான் வேற டிஃப்ரெண்ட். இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி தமிழக அரசின் சாதனையும் ஸ்டாலினுடைய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான பலமும் தான். அதுதான் இந்த தேர்தலை முடிவுகளை நிர்ணயிக்க போகிறது. இதுக்கு இணையாக ஒரு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில், ஒரு கூட்டணியே கிடையாது தமிழ்நாட்டில். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு மாணிக்க தாகூருக்கு வந்துட்டு அங்கே விட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு தொகுதியில் இருக்கா? ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம். இப்போ பெரியசாமி பேசினாருன்றிய மொத்த திண்டுக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தால் அவரால் நிர்ணயிக்க முடியும். ரைட்டா?
இப்படிதான் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற ஒருத்தரும் நீ பார்த்த அப்படின்னோம்னா அவனை இங்கே நிறுத்தலாம், தூக்கி எடுத்து போட்டு எங்கே போட்டாலும் நிறுத்தலாம், அவனால் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவன் கட்சி வேலையை மட்டும் செஞ்சதில்லை, மக்கள் சேவையை அவன் செஞ்சிருக்கிறான். எதையாவது ஒரு விடயத்தில் இந்த மக்களோட தொடர்புடையவங்களா தான் இருப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்டது தான். உங்களுக்கு அது மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குதா? நான் கேட்குறேன், போன முறை தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு, மக்களவை தேர்தலில் 10 பேர் எம்பி திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டதுல எத்தனை காங்கிரஸ்காரன் அவங்களோட சேர்ந்து நீங்கள் பரப்புரைக்கு போயிருக்கீங்க? நீங்கள்லாம் வந்துட்டு களத்தில் இருக்கிறவங்க என்னை விட அதிகமாக சொல்லுங்க. காங்கிரஸ் கொடியத்துக்கு அந்த வேனில் குத்தி வச்சிருப்பாங்களா, அதான் காங்கிரஸோடைய ரெப்ரசன்டேட்டிவாங்க. ஒன்றும் கிடையாது. சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், திமுககாரனே ஒரு கையில் திமுக கொடியும் இன்னொரு கையில் காங்கிரஸ் கொடியை பிடிப்பா. இப்படி தான் அந்த கொடியை பிடிச்சி நிற்கிறது கூட இல்லாத ஒரு கட்சி. நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, சந்திரமண்டலத்தில் பங்கு, புதன் கிரமத்தில் பங்கு அப்படின்னா என்ன அதெல்லாம்? திமுக இருக்கெல்லாம் புரியாதா? இல்லை நெகோஷியேட் பண்ணுற டீமுக்கு தான் தெரியாதா? அவங்க சும்மாவே அறிவாலயத்தில் உட்காந்து கிண்டல் அடிப்பாங்க உங்களை. வெளியில் நீங்கள் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஒரு புதுமுகத்தை கொடுக்குறாரு ராகுல் காந்தி. அது ஒரு சமூக நீதி, சமத்துவத்தை நோக்கிய ஒரு கட்சியாக கொடுக்குறாரு. இவங்க யாராவது அந்த மாதிரி குரல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மக்களவையில் அவர் இவிஎம்ஐ பற்றி பேசுகிறாரு, பிரியங்கா காந்தி பேசுது. நீங்கள் யாராவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்க? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல் திருமாவளவன் வந்துட்டு போராட்டம் நடத்தினார். அதில் கோபண்ணா வந்து நின்னார். அவர் மட்டும்தான் காங்கிரஸ் சார்பாக. காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடாத போராட்டத்தை? பாதிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளா இல்லை ரொம்ப காங்கிரஸ் கட்சியா? ஏன் அதெல்லாம் பண்ணல? பண்ணவே மாட்டீங்க. தொகுதி வேணும், சீட்டு வேணும், பதவி வேணும், ஆட்சியில் பங்கு, என்ன இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அவங்கள? இப்போ காங்கிரஸுடைய ஃபெயிலியர் இந்த இடத்துல தான் இருக்குது. திமுகவும் ஸ்ட்ராங்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காங்கிரஸ் இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது இறுதி முடிவு எடுக்க போறவங்க யாருன்னு பாருங்களேன். ராகுல் ஸ்டாலின் தான். ராகுல், சோனியா, ஸ்டாலின் 3 பேர் தான் முடிவு எடுப்பாங்க. திமுக வந்துட்டு அவங்க விட்டே தரமாட்டாங்க. 2009 இனப்படுகொலை அப்போ ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வரும்போதும் கூட அவங்க காங்கிரஸை விட்டு இல்லையே. அப்போ விட்டுருந்தாங்கன்னா அது மூழ்கியே போயிருக்கும், ஒன்றும் இல்லாத போயிருக்கும். 11 அப்படி தோற்கடிச்சோம் நம்ம காங்கிரஸை. 63 தொகுதியில் போட்டிட்டு 5 தொகுதியில் போட்டு ஜெயிச்சாங்க, காலி. அப்படியெல்லாம் பண்ணோம். ஆனாலும் அதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2 முறை காங்கிரஸை விட்டோன்னா காங்கிரஸ் எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? ஜோதிமணி எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? சிதம்பரம் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு? மாணிக்க தாக்கூர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? எடுத்து பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. வசந்தகுமார் மட்டும் தான் டெபாசிட்டே வாங்கினார். வசந்தகுமார் மட்டும்தான். அப்போ வேற யாரும் டெபாசிட் கூட உங்களுக்கு வாங்குறது உங்களுடைய கட்சி இல்லை. அதெல்லாம் மூப்பனாரோட முடிஞ்சு போன சகாப்தங்க. இன்னைக்கு அதை தூக்கி பிடிச்சி ஏதோ ஓரளவுக்கு மரியாதை கொடுக்கறது ஸ்டாலின் தான். அதை கெடுக்க நினைக்கிறாங்க இவங்க. காரணம் திமுக, ஆன்டி திமுக மென்டாலிட்டி. அவ்வளோதான். அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏ தலைமையில தான் கூட்டணிக்கு போயிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் தான் கூட்டணியான முடிவு எடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா? திமுக இல்லைன்னா தாவேக தான் அவருடைய முடிவாக இருக்குன்னு சொல்லப்படுது. திரும்ப இருக்கும்போதே ராமதாஸ் அந்த கூட்டணிக்குள்ள போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கடந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு நினைக்கிறீங்க? அது அவங்களுக்குள்ள ஒரு 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 ஒப்புதல் ஏற்பட்டாலுடைய, சமரசம் ஏற்பட்டாலுடைய, விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸுக்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டால் ஒழிய அது நிகழாது. அது வந்துட்டு ஸ்டாலின் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது. அது வேற ஒரு இடத்துல இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே தேவையில்லை. இந்த கூட்டணி போதும். அந்த கூட்டணியுடைய மற்றவங்க விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களுக்கு அதிகமான இடங்களை கொடுக்கணும். அதுக்கு தான் காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு குறைச்சி இது பண்ணியிருக்கதா கேள்விப்படுறேன் நான். காங்கிரஸுக்கு 20 சீட்டு, ஒரு ராஜ்யசபா அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு 5 சீட்டு எடுத்து அதை வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு 5 சீட்டை விட்டு கொடுக்கலாம். 188க்கு மேலே ஒரு 180 தொகுதி அப்படின்னு பிடிச்சிட்டு அதையும் சேர்த்து கொடுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்ற பார்க்கணும். இதைத்தான். மற்றபடி எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ராமதாஸ் ஐயா வந்தாண்ட கூட்டிகிட்டு வரதுக்கான முயற்சியில் திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கணும், அது பொறுத்துறது தான் பார்க்கணும். ஏன்னா திமுக வந்துட்டு தேவையில்லாத விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றாது. ஏன்னா அது நம்ப தகுந்த கூட்டாளி, அவங்கள வெளியேற்ற மாட்டாங்க. அவங்களும் இவங்களை விட மாட்டாங்க. ஏன்னா பாசிச எதிர்ப்பு அப்படின்றது தான் அந்த அந்த கூட்டணியினுடைய பலம். ஓபிஎஸ் அவர்களுடைய சாய்ஸ்மே திமுக தானே இருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை. ஓபிஎஸ் கூட இருந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு 90% பேர் திமுகவோட போகலான்றது தான். ஆனால் ஓபிஎஸ்னுடைய மூளையை வந்துட்டு என்றைக்கும்
நிர்வகிக்கிறது வந்துட்டு அட்மின், ஸ்பெஷல் அட்மின் வந்துட்டு டெல்லியில் இருக்காங்க. அதனால் சொல்ல முடியாது அந்த பக்கம் போவார்ட்டு. இந்த பக்கம் போனா உறுதியான வெற்றி, விஜய் இல்லை, பக்கம் இந்த போனாருன்னா பக்கம் போனால் உறுதியான வெற்றி. திமுக ஒன்றும் கெயின் கிடையாது. ம். அவரை வச்சு ஒன்றும் கெயின் கிடையாது. அவர் இல்லாமல் அந்த இடத்துல ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு சூழல் பிஜேபிக்கு அதிமுக இருக்க ஒழிய திமுக இல்லையே. இப்போ டிடிவியும் இவரும் எந்த பக்கம் வேணாலும் போட்டோம், திமுக பிரச்சனை இல்லையா? அது அப்பயும் திமுக அவங்கள பற்றி கவலைப்படணுன்றேன். அதோட தாங்கடிச்சுக்காரனை வந்துட்டு 5 சீட்டு 10 சீட்டு சேர்த்து கொடுக்கலாமே. இவங்களால வரக்கூடிய ஓட்டு வராது இருந்தாலே திமுக தான் ஜெயிக்குது. அப்புறம் என்ன இல்லையா? அவ்வளோதான். இப்ப விஜய் வச்சு எந்த கூட்டணியும் மாற போறது இல்ல. விஜய் வந்து என்டிஏக்கு தான் போக போறது. விஜய்னால ஏற்படக்கூடிய கூட்டணி மாற்றங்கள் எதுவாக நிகழ்ந்தாலும் அதனுடைய தாக்கம் இங்க அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்குமே ஒழிய திமுக கூட்டணிக்கு ஏற்படாது. ஓகே. அதனால தான் அமித்ஷா பயப்படுறாரு. அதனால தான் பிடிச்சி இழுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் இந்த ராஜச்சந்திரன் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பந்து ஒன்று கேட்கிறேன்.